நாளை அக்டோபர் 4 நவராத்திரி 2வது நாள். அது மட்டும் இல்லை, 3வது பிறையும் வருது, வெள்ளிக்கிழமையில் வருது. ரொம்பவே விசேஷமான நாள். நாளை வளர்பிறையில் 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக வளர்பிறை நிலவு போல உங்களுடைய செல்வ வளம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அமாவாசை முடிந்து 3வது நாள் வளர்பிறையில் சந்திர தரிசனம் பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ செழிப்பும் தங்க நகைகளும் சேர்ந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாளைய தினத்தில் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நாளை மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் வெற்றியை தரக்கூடிய அந்த வெற்றிலை பாக்கு, ₹1 நாணயம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு குங்குமம், இதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெற்றிலை 2 பாக்கு வச்சா கூட போதுமானது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க. மனசார உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிக்கோங்க. ஒரு தாம்பலத்தட்டில் வெற்றிலை பாக்கு, ₹1 நாணயம் வச்சுட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கோங்க. மோதிர விரலாயும் கட்ட விரலாயும் 2த்தையும் சேர்த்து ஒரு சிட்டிகை குங்குமத்தை எடுக்கணும். அந்த குங்குமத்தை ₹1 நாணயம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதன் மேலே வைங்க. இதே போல் 3 முறை நீங்கள் 3 சிட்டிகை குங்குமத்தை எடுத்து 3 முறை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த ₹1 காசு மேலே வைங்க. அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க. வெற்றிலை பாக்கு, ₹1 காசு, பச்சை கற்பூரம், இந்த எல்லா பொருளையும் ஒன்றா மடிச்சுக்கோங்க. பார்த்து செய்யுங்க, வெற்றிலை கிழிஞ்சிடக்கூடாது. அதுக்கு மேலே பச்சை நிற நூலால் கட்டிக்கோங்க. இப்போது இந்த முடிச்சை எடுத்து உங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் போய், அதாவது சந்திரன் எங்கே தெரிகிறாங்களோ, மொட்டை மாடி, பால்கனி, வெளியில் எந்த இடத்துல தெரிகிறாங்களோ சந்திரன் தெரிகிற இடமா பார்த்து நின்றுக்கோங்க. சந்திர தரிசனத்தை நீங்கள் பார்க்கலைனாலும், அதை மேகமூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களால் பார்க்க முடியல, மாலை 6:30 மணிக்கு மேலே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சந்திரன் வரக்கூடிய அந்த இடத்தை பார்த்து, வானத்தை பார்த்து உங்கள் கைகளை ஏந்தி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் உள்ளங்கையில் இந்த வெற்றிலை பாக்கு போட்டெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கையை ஏந்தி சந்திர பகவான்கிட்டையும் குபேர பகவான், லக்ஷ்மி தேவி, இப்படி இவங்க எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தேவையான காசு பணத்தை கேட்டாலும் சரி, நல்ல வேலை, தொழில் லாபம், ஆரோக்கியமான உடல், திருமணத்திற்கு நல்ல மணமகன் அல்லது மணமகள், இப்படி இல்லை குழந்தை பேரு கேட்டுக்கணும், இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளில் ஒரே ஒரு தேவையை மனதார நினைத்துக்கிட்டு நீங்கள் கேளுங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு முடிச்ச நீங்கள் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பிரார்த்தனையெல்லாம் முழுவதுமாக வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் கொண்டுட்டு அந்த முடிச்ச, அதாவது வெற்றிலை பாக்கு கொண்டு முடிச்ச பூஜை அறையில் வச்சுடுங்க. அது அப்படியே அன்றைய ஃபுல்லாகவே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு அந்த வெற்றிலை கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த முடிச்ச அவிழ்த்து உள்ளே இருக்கக்கூடிய குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க. ₹1 நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்தில் அல்லது நகை வைக்கும் இடத்தில் அந்த ₹1 நாணயத்தை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்து நீங்கள் வச்சிடலாம். வெற்றிலை பாக்கு, ₹1 நாணயத்தை மட்டும் வச்சு கூட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதிக்கேற்ப இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்பிறையிலையும் இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். இதை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நாளைய தினம் நவராத்திரியின் 2வது நாள். அம்பாளை மனசார நினச்சிக்கிட்டு, முப்பெரு தேவியரையும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த வழிபாட்டையும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை தீரும், பணம் பெருகும். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வழிபாடாக இந்த ஒரு வழிபாடு அமையும். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பூக்களை கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்து நைவேத்தியம் செய்து படைப்பதுங்கிறது ரொம்பவே விசேஷம். நாளைய தினம் 2வது நாள் கௌமாரி தேவியாக போற்றப்படுறாங்க தேவி.
ராஜராஜேஸ்வரியாகவும் அவங்கள வந்து நம்ம கொண்டாடுறோம். முல்லைப்பூ துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நிவேதனம் செய்யலாம். ரொம்ப விசேஷமான நாள், அதனால் நாளைய தினம் எந்த ஒரு வழிபாட்டையும் செய்ய மறக்காதீங்க. கட்டாயம் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் நாளைய தினம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடையலாம். பண விஷயத்தில் பண வரவுங்கிறது உங்களுக்கு அதிக அளவில் பணவரவு தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கும். முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நன்றி.